தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். சார், குறிப்பா இன்னைக்கான இந்த அரசியல் நிலைப்பாடு, அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சூழல்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த சூழல் ஒரு மதசார்பற்ற அரசு ஒரு நம்பர்லயும் கூட்டணி ஆட்டு மெஜாரிட்டி பெறக்கூடிய அளவுக்கு அவங்க மூவ் அப் பண்றாங்க. அவங்களை பொறுத்த அளவுல ஏடிஎம்கே டிசிடென்ட்ஸுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுல சிக்கல் வருமோ, கவர்னரால சிக்கல் வருமோ, உச்ச நீதிமன்றத்தால சிக்கல் வருமோ என்ற அடிப்படையில அவங்களுக்கு அவங்களுக்கு முடிவெடுக்கிறதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ அவங்க ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது சிக்கல்களை ஏற்படுத்தலாம்ங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்குது. அந்த வகையில விசிகாவுக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுக்கக்கூடிய பட்சத்துல காங்கிரஸ், விசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இவங்களுக்கெல்லாம் மந்திரி சபையில் இடம் கொடுக்கும் போது ஒரு எண்ணிக்கையிலும் ஸ்டேபிளான ஒரு மதசார்பற்ற அரசுங்கிற அடிப்படைக்குள்ள அவங்க நகர்வதாகத்தான் நான் பாக்குறேன். இதுல இந்தியன் யூனியன் முஸ்லீம்ஸுக்கும் விசிகாவுக்கும் அமைச்சர்கள் இடம் கொடுப்பதன் மூலமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி என்று அவங்க சொல்லிக் கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில திமுகவை எந்த கூட்டணி கட்சியும் இல்லாம ஐசோலேட் பண்றக்கூடிய ஒரு நகர்வையும் தாவேகா சைடுல இருந்து பாக்குறேன். இதுல திமுகவை கூட்டணி இல்லாம வெற்றி பெறுவோங்கிற இதை 2 நாட்களுக்கு முன்னாடி திமுக தரப்பினரே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்றாலும் தாவேகா தங்களுடைய அணியை மதசார்பற்ற அணியாட்டு பலப்படுத்துவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தனிமைப்படுத்துவதற்கும் இந்த மூவை எடுத்திருக்கதாட்டு நான் பாக்குறேன். இந்த மூவுக்கு திருமாவளவன் ஏற்றுக்கொள்வார் என்றே தெள்ள தெளிவாக அவருடைய பேட்டியிலும் தெரிகிறது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்ஸ் ஒரு நேஷனல் பார்ட்டி, தங்கள் அதை ஒத்துக்கணும், நேஷனல் லீடர். அதே போல இங்கேயும் ஹாஜா மைதீன், நவாஸ்கனி போன்றவங்களும் என்ன முடிவெடுக்காங்கன்னு பார்ப்போம். அவங்களுக்கும் இந்த ஆஃபர் கிடைச்சிருக்கிறது ஒரு நல்ல ஆஃபர் தான். அது தாவேகா பொறுத்தவரையில திமுக கூட்டணியின் வெற்றிக்கு பல தொகுதிகளில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் கூட கான்ட்ரிபியூஷன் அதிகம்னு சொல்லும் போது அந்த கட்சியையும் திமுக கூட்டணியில இருந்து தங்கள் வசப்படுத்தணுங்கிற ஒரு மூவை எடுத்திருக்க மாதிரி தெரிகிறது. இந்த அரசை பொறுத்த அளவுல எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன்ங்கிற மாதிரி, எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் லெவல்ல டினா ஃபேக்டர், தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். இந்த ஃபேக்டர் டே 1ல இருந்தே விஜய் அரசு அல்லது மாற்று அரசுக்கு இடமில்லைங்கிற சூழ்நிலையில இந்த அரசு டினா ஃபேக்டர் ஒத்துழைத்தாலும் அவங்க ஒரு கூட்டணி ஆட்டு ஃபுல் மெஜாரிட்டி வரட்டும்ங்கிற அடிப்படையில 117க்கு மேல வரட்டுங்கிற அடிப்படையில இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் விசிகாவுக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுத்திருக்காங்க. அதுல விசிகா அந்த ஆஃபரை ஏற்றுக்கொண்டதாகவே தெரிகிறது. சார், குறிப்பா தமிழக வெற்றி கழகம் தரப்புக்கு இருக்கக்கூடிய சாதகமான வாய்ப்பு என்ன? இந்த அமைச்சரவை அமைப்பது தொடர்பா சவாலானது என்ன சார்? இந்த அமைச்சரவை அமைப்பதற்கு தொடர்பாக காங்கிரஸ் 5 எம்எல்ஏ கொடுத்ததுமே அவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி வருது. காங்கிரஸை மையமா வச்சு காங்கிரஸ் இங்கிலீஷ் அலையன்ஸுக்கு போகலாம் என்ற அடிப்படையில சிபிஎம், சிபிஐ, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விசிகா போன்றவங்க எல்லாம் பாஜக எதிர்க்கின்ற புள்ளியில அவங்க வரும்போது அந்த போதுமான எண்ணிக்கை இந்த மதசார்பற்ற கட்சிகள், சோகால்டு மதசார்பற்ற கட்சிகள் மூலமாகவே அவங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த 13 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஸ்டாலின் முதல்வர் என்று கூறிக்கொண்டுதான் வெற்றி பெற்றவர்கள். ஆனால் பாஜக எதிர்க்கின்ற புள்ளியில் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவளிக்கிறார்கள். தாவேகாவுக்கும் 108க்கு மேல விசில்ல இல்லாத சூழ்நிலையில இந்த 13 அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. அந்த ஸ்டெபிலிட்டி அரசியல் ரீதியாகவும் எண்ணிக்கை அடிப்படையிலும் அவங்களுக்கு பலன் அளிக்குது. சார், குறிப்பா விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஐஎம்எல் என்ன முடிவெடுக்க போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல அமைச்சரவையில இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த கட்சிகளுடைய கணக்குகள் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எந்த மாதிரி சாதகமான இல்ல சவாலான விஷயங்களா இது அமையும் சார்? இந்த கட்சிகளோட மெயின் பாயிண்ட் தான் அவங்க சொல்றது பாஜக போர்டுல உள்ள எந்த ஒரு அரசு இங்க அமைஞ்சிடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்தா அது பாஜக ஆட்சியா இருக்கும், அதை தடுக்கிறதுக்காக நாங்க இந்த நிலைப்பாட்டுல இருக்கும்னு சொல்றாங்க. அவங்களோட பாஜக இந்த எதிர்ப்பு இந்த நிலைப்பாட்டை ஒத்து வரக்கூடிய வகையில அவங்க தாவேகாவோடு இணைந்து பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கும் போது அவங்க அதிமுக டிசிடென்ட்ஸுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க கூடாது என்பதை சிபிஎம், சிபிஐ மற்றும் விசிகா சொல்லும் போது விஜய் தரப்பினர் அதிமுக டிசிடென்ட்ஸை வச்சு நம்ம ஸ்டெபிலிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் முடிவெடுத்தா இவங்க அரசியல் கட்சிகள், கட்சி ரீதியா இருக்கக்கூடியவங்க 4 பேருமே 2 எம்எல்ஏனாலும் கட்சி ரீதியா இருக்கக்கூடியவங்க, அவங்க ஒரு கட்சியில இருந்து பிளவு நோக்கி வரக்கூடியவங்க, அந்த பிளவுல
ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்குது, கவர்னரோட முடிவு இருக்குது, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பல இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது சிரமம் இல்ல. அரசியல் ரீதியாட்டம் மத சார்பின்மை, பாஜக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில எல்லாத்தையுமே எல்லா சந்தர்ப்பவாதங்களையுமே சரி கட்டிக்கலாங்கிற ஒரு சூழல் இங்க தெளிவா இருக்கும் போது இதுவே உகந்தது என்ற முடிவை தாவேக்கா எடுத்திருக்கிறாங்க. தாவேக்கா முடிவு தங்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை கிடைக்குது என்ற அடிப்படையில பிசிக அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிசிகாவில் திருமாவளவனே அமைச்சராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் தெரியுது. அப்படி வந்தால் சமூக ரீதி பாணியில அது ஒரு வரவேற்கத்தக்கதுதான். அரசியல் மாறுபட்ட கருத்துக்கள் இதுல பாஜகவுக்கு எதிரான ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாடு என்பதை நாம் பதிவு பண்ணினாலும் கூட திருமாவளவன் அமைச்சராகிறது ஒரு அரசியல் அதிகார பகிர்வுல ஒரு அட்டர்னி சகோதரருக்கு ஒரு தலைவராக இருப்பவருக்கு அமைச்சர் பதவி என்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்றாகத்தான் நாம் அரசியலையும் கடந்து பார்க்க நேரிடுகிறது. எனவே மத சார்பின்மை, சமூக நீதி பல அடிப்படையில தாவேக்கா அரசுக்கு இது பிளஸ்ங்கிற அடிப்படையில அவங்க அதிமுக டிசிடென்ஸ் நம்பி போகும்போது பல சிக்கல்கள், இடர்பாடுகள் ஃபியூச்சர்ல வரலாங்கும் போது இது சேஃபர் சைடுன்னு தாவேக்கா அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. அரசியல் ரீதியாகவும் அவங்களுக்கு இது நன்மை பயக்கக்கூடிய ஒரு இதுவும், எண்ணிக்கை அடிப்படையிலும் அவங்க மத சார்பின்மைங்கிற அந்த கொள்கையின் அடிப்படையிலும் தெளிவான ஒரு ஸ்டெபிலிட்டியை கூடுதலா கொடுக்கறதுக்கும் இந்த முடிவை அவங்க எடுத்திருக்கதா நான் பாக்குறேன். சார், குறிப்பா இப்போ விசிக அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டா யார் அமைச்சரா ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே வன்னியரசு உள்ளிட்டோர் எம்எல்ஏ இருக்காங்க, 2 பேர் எம்எல்ஏவா இருக்கிறாங்க. இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் அமைச்சரவைக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது அரசியல் அரங்கில் என்ன மாதிரியான கணக்குகளை உருவாக்கும்? அதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? வன்னியரசு அல்லது திருமாவளவன் 2 வரும். இதுல திருமாவளவனை நோக்கிதான் இது நகர்வது மாதிரி தெரிகிறது. இந்த காலதாமதம் அந்த விஜய் திருமாவளவனை நான் சட்டமன்ற உறுப்பினராக்குறது என்னோட பொறுப்பு என்ற அடிப்படையில் ஒரு அசூரன்ஸ் கொடுத்துதான் இது நகர்வது போல தெரிகிறது. இந்த இந்திய நிகழ்வுகள் எல்லாமே பார்க்கும்போது திருமாவளவன் அமைச்சராக வாய்ப்புகளே சாத்தியக்கூறுகளே அதிகமாக இருக்கிறது. வன்னியரசு அந்த கட்சிக்குள்ள நீண்ட காலமாக உழைத்துக் கொண்டு இப்பொழுது எம்எல்ஏ இருப்பவர். அந்த கட்சியின் முடிவு என்ன என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இந்த இடம் திருமாவளவனை நோக்கிதான் அது நகர்வது போல் ரவிக்குமாரின் பேட்டி, திருமாவளவன் பேட்டி எல்லாம் அதைத்தான் இண்டிகேட் பண்ணுவதாக நான் கருதுகிறேன், நான் கணிக்கிறேன். சார், குறிப்பா இந்த சூழல கடந்த 9ஆம் தேதி விசிக ஆதரவு அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு அத்தியாவசிய தேவையா இருந்தது. இன்னைக்கு நிலையில குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, ஐயுஎம்எல் போன்றவருக்கு அமைச்சரவையில் இடம் தருவது, அமைச்சரவையில் அவங்களை இடம்பெற வைக்குவது அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வாய்ப்பா இல்ல அவங்களுக்கு அத்தியாவசிய தேவையா சார்? இதுல 2 கம்யூனிஸ்டுகளும் மந்திரிசபையில் இடம்பெற மாட்டாங்க. ஓகே, அவங்க தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி இருந்தாதான் இடம்பெறுவாங்க. எல்லா மாநிலங்களையும் அதுதான் அவங்க வழக்கம். அதனால கம்யூனிஸ்டுகள் இதுல இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு கருதுறேன். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நேஷனல் லீடர் தங்கள் என்ன சொல்றாருங்கிறது அடிப்படையில் அவங்க முடிவெடுப்பாங்க. விசிக மாநில கட்சி, அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சி, திருமாவளவன் தலைவர் அவர் கட்சி முக்கிய நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம்னு சொல்றாரு. அந்த தாவேக்காவின் விசிக ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் தெரிகிறது. விசிக மதச்சார்பற்ற கட்சி என்ற கிரெடிபிலிட்டி உள்ள கட்சி, சமூக நீதி புள்ளியிலையும் அவங்க ஒரு பெரும்பான்மை ஒரு தமிழ் சமுதாயத்தை அதிக அளவில் பிரதிநிதிப்படக்கூடிய கட்சிங்கிற லெவல்ல அது தாவேக்கா கவர்மெண்ட்டுக்குள்ள அந்த கிரெடிபிலிட்டியை மதசார்பற்ற அந்த கிரெடிபிலிட்டியை சமூக நீதி கிரெடிபிலிட்டியை மேலும் அதிகரிக்கும்ங்கிற லெவல்ல தாவேக்காவிற்கும் அந்த எண்ணிக்கை அடிப்படையிலையும் அரசியல் ரீதியாட்டும் அது கூடுதல் பிளஸ்ங்கிற அடிப்படையில தான் தாவேக்காவும் இதை பார்க்கிறதா நான் கருதுறேன். சார், குறிப்பா இந்த 2026 அரசியல் அரங்கில் பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. இப்போ விசிகாவும் இடம்பெறுமானால் திமுக கூட்டணியில் அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? திமுகவின் நிலை என்னவா இருக்கும் சார்? திமுக அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாமே தனித்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு கட்சியை பலப்படுத்தணுங்கிற கருத்தை திமுக தலைவர்கள் முன்னெடுத்து பேசுறாங்கன்னா அவங்க ஓட்டிஸ் ரைட்டிங் ஆன் த வால், தங்களுக்கு கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு என்ன பரிசு தரப்போகின்றன என்பதை திமுக தலைமை தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் அவங்க அமைதியாக இருந்து எங்க கூட்டணி கட்சி ஆதரவுல தான் நீங்க உங்க அமைச்சரவை இருக்கு, மந்திரி சபை இருக்குன்னு சொன்னாலும் கூட அந்த கூட்டணி கட்சிகள் தாவேக்கா நோக்கி நகர்ந்து விடுவார்கள் காலப்போக்கில் என்பது திமுக தலைமைக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அது தெரிந்ததின் அடிப்படையில தான் அவங்க நாமே நம்மளை பலப்படுத்துவோங்கிற கருத்தை சமீப நாட்களாக கூறி வருகின்றனர்.
இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பல்வேறு கோணங்களில் பதிவு செய்ததற்காக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.